இது செல்லடா மச்சி. சரியா? ஆமாடா. எதுக்கு இங்க நிப்பாட்டி வச்சு நிக்கிறாங்க? இது ரொம்ப நாளா இங்கதானா நின்னுது இது. என்ன கட்சி தலைவர் அவரு? ஆமையா, பெரிய கட்சி தலைவர். தலைவர் அவர்கள் 3 விரல் காட்டி நிற்பது ஏன்? நம்ம 3 பேர் இருக்குதானா இந்த கட்சி. என்ன நீ சரக்கு கம்மியாடே, சரக்கு கம்மியா. டேய் ஏய் மேல மேல தலை மேல கை வச்சு. மச்சி இது செல்லடா மச்சி. சரியா? ஆமாடா. எதுக்கு? தலைவர் அவர்களுக்காக நாங்கள் பொதுமக்களிடம் நிதி திரட்டுவோம். இப்பவே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சீங்களா? உங்க சிந்தனையே புதுசா இருக்கு. தலைவர் அவரு? ஆமையா, பெரிய கட்சி தலைவர் இவரு. ஏன் இட்டுக்குள்ள நிக்கிறாரு? அவர் ஈட்டுக்குள்ள நிக்கலடா, அவர் கருப்பா தான் இருக்காரு. நம்ம தான் வெளிச்சத்துல இருக்கிறோம். ஓ, வெளிச்சத்துல இருந்து அவர் இட்டா இருக்கிறாரா? நான் நினைக்கிறேன் பா, இந்த ஆள் கட்சி ஆரம்பிக்கிறோம்னால எதுனா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருப்பான் போல இருக்கு. எப்படி சொல்ற? அதான் பொட்டநாமம் போற மாதிரி 3 வரல காட்டிக்கினே இருக்கிறான். அது அவர் கட்சி சிக்கல் பா. ஏன்பா ஒருவேளை இப்படி இருக்குமா? என்னது? அதிகமா குச்சி கெட்டு போகாதீங்க, எதுனா 3 ounce நிப்பாட்டு, அதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றாரோ. நீ குடிக்கிறதுலயே இருக்கு. அப்பா ஒரு நாள் என்ன உயிரை வாங்குறாங்க. நீ அடுத்து எவன் வரான்னு பாப்போம். ஸ்டாண்ட் வரையா? பொது இடத்துல புகை பிடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டபடியே நான் தான் முகரையில ஊதுறாங்க பாரு. ஹாய் கமல். கமல் ஹாய். உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டானா எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல. சீ, பப்ளிக்ல எல்லாம் கேட்பாங்க. சரினா சொல்ல சொல், மாறக்கூடாது. சரி வாங்களே. கமல் கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. பல்லு வளர்க்குறாங்களா மூதேவிய முகரக்கிட்ட வீசு. சரி அதை விடுங்க கமல். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. இங்கே லட்சக்கணக்கில் கூடியிருக்கும் ஏவிகே கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பொன்னான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சென்ற ஆண்டு இதே நாளில் நம்ம எல்லாம் மீளா துயரில் ஆழ்த்தி சென்ற தியாகி மாடக்குளம் முனுசாமி அவர்களுடைய சிலை திறப்புவிழாவிற்காக நாம் இங்கே கூட இருக்கிறோம். அந்த தியாகியின் சிலையை நமது ஏவிகே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஏகலைவன் அவர்கள் திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றுவார்கள் என்று கூறிக்கொண்டு தலைவர் அவர்களை இந்த சிலையை திறந்து வைக்குமாறு அன்போடு சிறப்பாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நமது கழகத்தின் மாநில பொருளாளர் அண்ணன் மதன் பாபு அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் பிரச்சார பீஜலங்கி ராஜா அவர்களே, மகளிர் அணி தலைவி உஷா அவர்களே, மற்றும் நம் ஏவிகே கட்சியின் கோடான கோடி லட்சக்கணக்கான தொண்டர்களை பார்த்து வணக்கத்தை கூறி நமது ஏவிகே கட்சியின் அன்பு தலைவர் மறைந்த மாடக்குளம் முனுசாமி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி போதும் நன்றி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அண்ணன் முனுசாமி அவர்களில் நானும் அவரும் எவ்வளவு நட்பாக இருந்தோம் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். கட்சியில சண்டை வரவனே நீதானடா. என் உயிருக்கும் உயிரான நட்பு. நட்பா? என்னைக்குடா சந்தோஷமா பேசிருக்கேன் குண்டப்பல. எனது உணவில் கலந்திருக்கும் உப்பு. சாப்பிட்ற சாப்பாட்டுல சால்ட்டை போடுறானா சைனட்டை போட்டு கொண்டவங்களே இங்கதானையா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த தலைவன் மறைந்த தினத்திலே இந்த சிலையை நாம் திறந்திருக்கின்றோம். நமது தலைவர் அவர்கள் 3 விரல் காட்டி நிற்பது ஏன்? நம்ம 3 பேர் இருக்குதானா இந்த கட்சி. நமது தலைவர் அவர்கள் 3 விரல் காட்டி நிற்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன? 3வது அணி அமைப்போம் என்பதைத்தான் தலைவர் அப்படி 3 விரலை காட்டி சொல்லியிருக்கிறார். பாரு அள்ளி விரத பத்தியா. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிக்காரும் சேர்க்காம தனியா தன்னந்தனியா அனாத பைய மாதிரி திரிவாங்க. அதான் 3வது அணி. அதே மாதிரிதான் திரிய போறீங்க நீங்க. அடுத்த ஆண்டு இதே நாளில் அண்ணன் அவர்கள் பிறந்த மாடக்குளத்தில் 6 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டுவோம். இருந்த ஒழுங்குன ஓட்டுகளை சரி பண்ணி கொடுக்கல. இப்ப 6 கோடிக்கு மணிமண்டபம் விளங்கின மாதிரி தான். அது மட்டுமா, 6 கோடிக்கு திறந்த கட்டிய அந்த மணிமண்டபத்தை 8 கோடி ரூபாய் செலவில் திறந்து வைப்போம் என்பதையும் மற்ற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மணிமண்டபங்கிறாங்களே, மணிக்கும் கிட போவாங்க. தலைவர் அவர்களுக்காக நாங்கள் பொதுமக்களிடம் நிதி திரட்டுவோம். இப்பவே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சீங்களா? எனது பங்காக இந்த உண்டியலில் நான் 4 லட்சம் ரூபாய் போடுகிறேன். தலைவரே, இல்ல நீங்க அவட்ட பொசுக்கு 4 லட்சம் ரூபாய் உள்ள போட்டீங்க. எடுக்க போறது நம்ம தானே. ஆகையினாலே தலைவர் 4 லட்சம் ரூபாய் கொடுத்ததனால் நமது கட்சியின் மாணவர் அணி செயலாளர் என்ற முறையிலே இந்த 2 லட்சத்தை இந்த உண்டியலை போட்டு ஒதுக்கி வைக்கிறேன். எப்படி போட்டி எடுக்கிறாங்க பாரு. தலைவர் வாழ்ந்த 60 சென்ட் இடத்தை அரசாங்கமே திருப்பி கொடு. திருப்பி கொடு. 60 சென்ட் இடத்தை திருப்பி கொடு. திருப்பி கொடு. இடத்தை திருப்பி கொடு. திருப்பி கொடு. இடத்தை நான் இருந்ததே 1/2 சென்ட்.
கக்கூசே இல்லாம மாடக்குள்ள கம்மாக்குள்ள போயிட்டு வருவேன். சுத்தி இருக்க புறம்போக்கெல்லாம் வளைச்சு 60 சென்ட் ஆட்டே போட பாக்குறாங்க. ஆட்டே போட பாக்குறாங்க. அப்பா உயிர் உள்ள மனுஷனுக்கு தான் பிரச்சனை என்ன? உயிரில்லா கல்லு மண்ணுமா இருக்க சிலைக்கே இந்த நிலைமை ஐயா. திருட்டு பயலுக்கு இங்க சிலைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டே திருடுறாங்க இல்லையா? இப்படி இருந்தா அவன் நாடு விளங்குமா? எல்லா தலைவர்களும் நீங்க சிலையா செஞ்சு கும்பிட வேணாம்யா. எல்லா தலைவர்களுமே உங்க இதயத்தில் இருக்காங்க. சிலையை இடிச்சு ஊரை கொலவரைய ஆக்கி பல உயிர்களை வாங்காதீங்க தெரிவிச்சுக்கிட்டு எங்க நிகழ்ச்சியில சிரிப்போட சிந்தனையா சொல்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.